மகாபெரிவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் நல்ல விருத்தி ஆகிட்டே இருக்கணும், நல்ல தொழிலில் விருத்தி இருக்கணும், பிள்ளைகள் படிக்கிறதுல விருத்தி இருக்கணும், நம்மளுடைய வம்சத்தில் விருத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த விருத்தி அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். நம்ம முன்னேற்றம் இருக்கணும், நம்மளுடைய வம்ச வழி வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் எல்லாருடைய ஆசையும் கூட. அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா? அப்போ இந்த முன்னேற்றத்துக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு அருமையான கோயில் இருக்குது தமிழ்நாட்டில், ரொம்ப ரொம்ப அருமையான கோயில். அது இவ்வளோ காலம் இப்போ நம்ம சொல்கிறோம் 2000 வருஷம் 3000 வருஷம்னு, அதுக்கு அதை கரெக்டாக கணிக்க கூட முடியல அந்த கோயிலுக்கு. அப்படி ஒரு அற்புதமான கோயில், ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. விருத்தகிரீஸ்வரர் கோயில், விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் கோயில். அதிலே இருக்கு பாருங்கள், விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர். அவரே நமக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்குரிய வழியை கொடுப்பார். நீங்கள் ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க. போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு பட்டு வேஷ்டி, அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை, இங்கே ஒரு 1000 ரூபாயில் கூட எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நீல கலர் கரை போட்டிருக்கணும். பட்டு வேஷ்டிலையும் சரி பட்டு புடவையிலையும் சரி நீல கலர் கரை போட்ட மாதிரி. அதுவுமே எடுக்க முடியாதா? நீல கலர் கரை போட்ட மாதிரி வேஷ்டி வாங்கிக்கோங்க. நீல கலர் கரை போட்ட மாதிரி அம்மாவுக்கு ஒரு காட்டன் புடவை வாங்கிக்கோங்க. உங்களால் எது முடியுதோ, ஆனால் அதில் நீல கலர் வர்ற மாதிரி நீங்கள் வாங்கி அவங்களுக்கு சாத்திட்டு மாதுளை முத்துக்கள் அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுங்க. மாதுளை முத்துக்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப எளிமையானது. ஆனால் இது எப்படி, யாருக்கெல்லாம் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் அவங்க செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப எளிமையான வழி, செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் மலர் மருத்துவமே கற்றுக்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையானது தான் மலர் மருத்துவம் கற்றுக்கிறது. எல்லாருமே கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு 15 நாள் அவ்வளோதான், உங்களுக்கு அதுக்கு மேலே கிடையாது. அதுவும் டெய்லி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக கற்றுக்கலாம் மலர் மருத்துவம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்களே தீர்வு எடுக்கலாம். நான் நிறைய கேசஸ் கொடுக்குறேன், என்னென்ன கேசஸ்லாம் டீல் பண்ணியிருக்கோம், அது எப்படிலாம் சரியாயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு தன்மை வரும். உங்களுக்கு மலர் மருந்துகள் வேணும், இல்லை ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.